நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பிரதேசம் மலையில் அமைந்துள்ள இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளின் சுற்றுலா தலம் என்பார்கள். இப்போ அங்கேயும் வந்து நார்மலாக தான் ரேட் இருக்குது, எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தான் ரேட் அங்கே இருக்குது. அதனால் அது வரைக்கும் இருந்தாலும் அனைவரும் பார்க்கக்கூடிய இடங்களில் ஏற்காடு அப்படிங்கிற இந்த மலை பிரதேசமும் ஒரு அருமையான சுற்றுலா தலம், அது மாற்று கருத்து இல்லை. ஏரியா கொஞ்சம் தூரத்திலே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறும்போதே முனியப்பன் கோவில் அப்படிங்கிற கோவில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு கடந்து போயிட்டுருக்கோம். இந்த பெண்டுக்கு பார்த்திங்கன்னா கரிகாலன் சோழன் வளைவு நம்ம இப்போ போகும்போது பார்க்குறோம். கரிகாலன் சோழன் வளைவு, அதாவது மொத்தம் 20 பெண்ட் இருக்குதுங்க. 20 கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த 20 வளைவில் வந்துங்க ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் சூட்டியிருக்கிறாங்க. நமது போராட்ட தியாகிகள் பெயர் மற்றும் மற்ற தமிழ் பாடுபட்ட பெரியவங்க பேர், இது பூரா வந்து நமக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டது. அது மிகவும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இங்கே இருக்குது. நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து போயிட்டுருக்குறோம். அதாவது இப்போ வீடியோவில் காட்டுறது வந்து ஏற்காடு மலை மேலே ஏறுறதை மட்டும்தான் நம்ம வந்து படம் பிடிச்சிருக்கிறோம். போகும்போது நல்ல ஒரு அருமையான இயற்கை சூழல், அது உங்களுக்கு தெரியும். நல்ல கிளைமேட்டு. ஒரு மலை பிரதேசத்தில் பயணம் பண்ணும்போது எப்படி ஒரு அனுபவம் இருக்குமோ அதுதான் எங்களுக்கும் இருக்குது. நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பொதுக்குழு கூட்டத்துக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டுருக்குறோங்க. நான் வந்து ஸ்ரீ ஜெயம் ரியல் எஸ்டேட் ப்ரொப்ரைட்டர் யோகராஜ் மற்றும் என்னுடன் வந்து தளிர் ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திபன் மற்றும் ராஜேஷ் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் 3 பேரும் தான் பயணப்பட்டுருக்குறோம். 3 பேர் வந்து திருப்பூரில் வந்து ஒரு காலை சுமார் ஒரு 7 மணி நாங்கள் அங்கே நின்று டீ சாப்பிட்டு இப்படிலாம் வரும்போது இங்கே நம்ம வந்து மலைப்பிரதேசத்தில் ஏறும்போது மணி சுமார் ஒரு 10லேருந்து 10:30க்குள்ளே இருக்கும். மலை ஏறும்போது நல்ல அருமையான கிளைமேட்டு, அதிகமான வெயில் இல்லை, அதிகமான குளிர் இல்லை, நார்மலான நல்ல ஒரு கிளைமேட் தான். போகும்போது பார்க்கும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டோம், சரி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மலை பயணத்தை வந்து ஒரு வீடியோவை பதிவு செய்து இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். நல்லா ரோடுகள் எல்லாமே நல்லா அகலப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல், டிராஃபிக் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டு வரலாம். நாங்கள் போனதே விடுமுறை நாட்கள் தான், சனி ஞாயிறு தான். ஒன்றும் அவ்வளோ ரொம்ப ரஷ் இல்லை. நாங்கள் ஒரு வேலை விஷயமாக போனதுனால நாங்கள் பெரும்பாலும் நிறைய இடங்கள் போகலை. நம்ம அந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங் முடித்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா வர வழியில் ஒரு லேடிஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே மட்டும்தான் போய் பார்த்தோம். மேலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது நல்ல அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டாக வந்து அந்த இடம் இருக்குது. அதே போல் மேகக்கூட்டங்கள், மிஸ்ட்னு சொல்லக்கூடிய மேகக்கூட்டங்கள் வந்து அங்கே வந்து அருமையாக நம்ம பார்க்கலாம்.
திடீர்னு மேகம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வந்து எல்லாம் மேகமூட்டமாக பூரா வெள்ளை வெளேர்ன்னு இருக்கும். அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். நல்ல பயணமாக இருந்துச்சு. அ அடுத்த வீடியோவில் நாங்கள் கலந்துக்கிட்ட மீட்டிங் மற்றும் அந்த லேடீஸ் சீட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் வந்து நான் காட்டுறேன். பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்மளோட நீங்களும் பயணப்பட்டது போல் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.